கும்பராசி அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் கொண்டவங்க நீங்கள். ஓவியம் சிற்பம் போன்ற பொறுமையாக செய்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக வருங்க. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி அது விரும்பி செய்கிறவங்க. இந்த கும்பம் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாத ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, கும்பராசி சனி பகவானோட காரகத்துவம் பெற்ற ராசி. பெரும்பாலும் நீங்கள் உங்கள் உடையில் ஏற்படக்கூடிய இப்போ கரை அழுக்கெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றிலாம் கவலைப்படாமல் உழைக்கிறதுல நீங்கள் முயற்சி செய்கிறவங்க. உங்கள் மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? கடினமான உழைப்பு தான். எப்படியே உழைச்சி முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற வெறியோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நீங்கள் கடந்து வந்த பாதையை மறக்காத நபர்களாக இருப்பீங்க. பெரும்பாலும் உள்ளுக்குள்ளே எல்லா விதத்துலேயுமே கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவங்க தான். வெளியில் பெருசாக காட்டிக்க மாட்டீங்க. அந்த கஷ்டத்தை எப்படி தன்னோட வெற்றியை மாற்றணும் அப்படின்னு யோசித்து பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறவங்க இந்த கும்பராசிக்காரங்க. இந்த கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே தீர ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிற தன்மை கொண்டவங்க. சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வு தரும். ஏன்னா ஒரு ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். சனி தோஷம், சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் தீர்றதுக்கு நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்யணும். எப்படின்னு கேட்குறீங்களா? வீட்டுக்கு பக்கத்தில் எப்படி கோயில் இருக்கும், அங்கே நவகிரக சன்னதி இருக்கும். அங்கே சனிக்கிழமை அன்னைக்கு போய் எல் தீபம், அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் இறைவனை வழிபடணும். அப்படி செய்கிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களால் என்ன முடியுதோ ஏழை எளியவங்களுக்கு தானமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுதோ அதை இல்லாதவங்களுக்கு நீங்கள் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பையும் நல்ல ஒரு உயிரும் தரக்கூடிய விஷயமா தரும். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், நல்லது நிச்சயமாக நடக்கும். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக இருக்குது, கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, அதாவது நல்லதாக கெட்டதாக சாதகமாக பாதகமாக, இந்த சூழலை சமாளிக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிக்க விரும்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பரை பயன்படுத்திக்கலாம். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உங்கள் 31 வயதுலேருந்து கண்டிப்பாக முன்னேற்றம் வருங்க. 30 வயசு வரைக்கும் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ தடை வந்துருந்தாலும் 31 வயசுக்கு அப்புறம் நன்மையை பெறக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்குது. 40 வயதுக்கு மேலாம் வேகமாக முன்னேறி உங்களோட விலக்கை அடைஞ்சிருவீங்க. ஓய்வு பெற்ற பின் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமைதியானதாக இருக்கும். இப்படி சிறப்புகள் எல்லாமே நல்லதாக கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிராம தெய்வங்களாக இருக்குல்ல, ஐயனார், ஐயப்பன், அர்த்தநாரீஸ்வரர், இந்த மாதிரியான தெய்வங்களை நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வழிபடுறது சிறப்பான உயர்வு தரும். பெரும்பாலும் உங்களுக்கு குல தெய்வம் பாருங்கள் கிராமத்து தெய்வம் அமைச்சிருக்கும். அதனால இந்த தெய்வத்தை வழிபடுறதுனால நன்மை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் மன தைரியம், துணிச்சல் எப்பவுமே குறையாமல் சிறப்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ண நினச்சிங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபடுங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது அற்புதமான பலன்களை நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டால் பெற முடியும். இந்த கும்பராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக செய்ய வேண்டிய சூழலை ஏற்படுத்துது. எடுத்துமா கவுத்துமான்னு செய்யாமல் கொஞ்சம் கவனமாக செய்கிறது சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்குது. ஆனால் புதிய முயற்சிகளை மட்டும் இந்த வாரம் முதல்ல தொடங்கிறது கொஞ்சம் கவனமாக செஞ்சால் நன்மையை ஏற்படுத்தும். அரசாங்க காரியம் கூட உங்களுக்கு அனுகூலமாக நடப்பதற்கு இந்த வாரம் நிறையவே வாய்ப்பு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த வாரம் பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சிறப்பான நல்ல விஷயம் இப்போ நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தந்தையிடம் நீங்கள் ரொம்பவுமே கொஞ்சம் எப்படின்னா சண்டை போடாமல் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா தந்தையால் பண வருமானம் உங்களுக்கு இப்போ சிறப்பான உயர்வு தரும். உங்கள் தந்தைக்கிட்டே ஏதாவது பிஸ்னஸ் விஷயமாக கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்ட பண உதவி தந்தை மூலியமாக கிடைக்கும். பெரும்பாலும் அவர்கிட்ட எந்த ஒரு வம்பு வழக்கோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவரால் வரக்கூடிய நல்லது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரம் தடைப்பட்ட சுப காரியம் கூட நல்லபடியாக நடக்கும். இப்போ ஏதாவது உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தலாம், திருமணமோ நிச்சயதார்த்தமோ இல்லை பிள்ளைங்களோட சுப காரியமோ, இந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் நடத்தணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அது நிறைய தடை தாமதம் வந்திருக்கும். சரி அப்புறம் பண்ணிக்கலாம், நல்ல நாள் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பண்ணிக்கலாம், அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம்னு கூட தள்ளி போட்டிருப்பீங்க. இப்படி தள்ளி போட்ட சுப காரியம் ஒன்று இப்போ சிறப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் தலைமையில் நடக்கும். அதனால் கொஞ்சம் சுப செலவு ஏற்படும். தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் இந்த வாரம்.
அக்கம் பக்கத்தில் கூட நிறைய சண்டை போட்டுட்டு பேசாமல் இருப்பீங்க. அந்த பிரச்சனை பிணக்கு கூட இந்த வாரம் நீங்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற போகிறீங்க. சிலருக்கெல்லாம் எதிர்பாராத பயணங்கள் திடீர்னு நீங்கள் மேற்கொள்ள மாதிரி சூழல் வரும். அதனால் ஆதாயம் இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. ஏற்கனவே நீங்கள் பிளான் பண்ணி வச்ச விஷயம் கூட நடக்காமல் வந்திருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறது, இல்லைன்னா குடும்பத்தோடு ஏதாவது வெளியில் போகிறது, இந்த மாதிரி ஏதாவது திட்டம் போட்டு வச்சுருந்த பயணம் நடக்காமல் போயிருந்தால் அந்த பயணம் இப்போ நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதால் ஆதாயம், சந்தோஷம் இதுதான். அதனால் பிரச்சனை இல்லை. வேலைக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் வேறு வேலைக்கு போகலாமா இல்லை இதே வேலையிலே இருக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு வேலைக்கு போகிறதுக்குமே இப்போ நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டம் தொழில், வேலை, வியாபாரத்தில் சிறப்பான உயரை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால தொட்டது தொலங்கும், நினச்சது நடக்கும். இதை விட நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஆனால் மனசு குழப்பமாக இருக்குது, போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சா தேவையில்லை. எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையுமே புத்திசாலித்தனமாக கையாள பாருங்கள். வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படணும். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அலுவலக சூழலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். சக ஊழியர்கள்கிட்ட ஏற்பட்டிருந்த சங்கடம், பிரச்சனை, வம்பு, வழக்கு இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கும். அப்புறம் பாருங்கள், இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் உங்கள் வேலை விஷயத்தில் என்னெல்லாம் சலுகைகளை எதிர்பார்த்தீங்களோ அந்த சலுகைகள் இப்போ கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் பெரிய அளவுக்குள்ள இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் திருப்தி தரக்கூடிய வகையில் வியாபாரம் இருக்கும். நஷ்டம் எதுவும் ஏற்படாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏற்கனவே ஏதாவது கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த கடையை வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த முயற்சியில் இப்போ நீங்கள் ஈடுபடலாம். புதுசாக நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இல்லை இருக்கிற பிஸ்னஸை வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயத்தை தயங்காமல் செய்யலாம். ஏன்னா மாற்றம் உங்களுக்கு சிறப்பான உயர்வை தரக்கூடியதாக இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். வரக்கூடிய வாய்ப்பு நல்லதாக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. பணியாளர்கள் ஒத்துழைப்பு கொஞ்சம் சுமாராக இருக்கும், பார்த்துக்கோங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனசில் அப்பப்போ லேசான சோர்வு வரும். ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், யாருக்கு செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட வரும். அதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காமல் உங்கள் வேலை என்னமோ அதை சரியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு உயர்வு வரும். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்குமே இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்குது. சில சலுகைகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, இது வரைக்கும் நல்லா வேலை பார்த்தவங்களுக்கு அந்த வேலைக்கான மதிப்பு, அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சில இடத்துல வேலை கொஞ்சம் சூப்பராக இருக்கும், சில இடத்துல வேலை கொஞ்சம் சுமாராக இருக்கும், சில இடத்துல சறுக்கல் கூட வரும். அதனால் நீங்கள் உத்தியோக ரீதியிலையும் வேலை ரீதியிலும் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பார்த்து மெதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். வியாபாரத்தில் விற்பனை லாபம் நல்லா தான் இருக்குது, வங்கி இருப்பு அதிகரிக்குது, புதிய முயற்சியில் நம்பிக்கையை ஈடுபடலாம். ஆனால் கவனமாக ஈடுபடணும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கி உங்களுக்குள்ள மகிழ்ச்சி அதிகரிக்குது. பிள்ளைங்களாலையுமே மனசில் புது நிம்மதி, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. அதிகாரப்பூர்வமாக பார்த்தா உத்தியோகம், அலுவலகத்தில் முக்கியமான ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த உங்கள் மேலதிகாரி கொடுக்குற வேலையை மட்டும் சிறப்பாக செஞ்சு காட்டினீங்களா போதும், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இது ரெண்டையுமே நீங்கள் ஒரே டைமில் பெற முடியும். வியாபாரத்தில் நல்ல லாபம், இது ரெண்டுமே ஏற்படக்கூடிய காலம் இந்த வாரம். தொழில்நுட்பத்தோடு மேம்படுத்த பாருங்கள், நன்மையை பெறலாம். குடும்பத்தில் இருந்த கஷ்டம் இதெல்லாமே தானாக உங்களை விட்டு விலக போகுது. அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்களும் உங்களை விட்டு விலக போகுது. பெரியவங்களோட அன்பு, ஆதரவு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பணவரவை அதிகரிக்க நீங்கள் கொஞ்சம் பாடுபட்டு உழைக்க வேண்டிய சூழல் உருவாகியிருக்கு. வியாபாரம் நல்லா இருக்குது, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா நன்மையை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைப்பதற்கும் பிரகாசமான எதிர்காலம் அமைவதற்கும் ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. புதிய முதலீடுகளில் நீங்கள் இப்போ இறங்கலாம், கவனமாக இறங்கணும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த பலனை தருது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால திருமண பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டு நீங்கும். எந்த விஷயத்தில் அக்கறையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா,
வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதுசாக முதலீடு ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட பாருங்கள். இந்த வாரம் கும்பராசிக்குள்ளே தங்களோட தொழில், உத்தியோகம், வியாபார, குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகியிருக்கு. பண விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பக்குவமாக நிதானமாக நடந்துக்கோங்க. பெரியவங்களோட ஒத்துழைப்பு நல்ல ஒரு பலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். சிறப்பான உயர்வு, நன்மை அப்படின்னு எல்லா வகையிலுமே வர தொடங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் விடுபடவும், இனி கஷ்டங்கள் வராமல் இருக்கவும் நீங்கள் தொடர்ந்து உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. அதிர்ஷ்ட நாட்கள் 7, 11. அதிர்ஷ்ட எண்கள் 8, 3. அதிர்ஷ்டம் நிறம் உங்களுக்கு பிங்க்கு. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா குச்சனூர் சனி பகவான். இந்த பகவான் வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு உங்களோட அன்றாட பணிகளை தொடங்கி பாருங்கள். நன்மை, நல்ல ஒரு உயர்வு நிச்சயமாக வந்து சேரும். என்ன நேரில் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.